கயல் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, கௌதமுக்கு வந்து இதெல்லாம் வேணும் தான். ஸோ செம்ம செருப்படி வந்து வாங்குனாரு நம்ம கயல் கிட்ட. அதுவும் பார்த்தீங்கன்னா, கயலோட ஃப்ரெண்ட் வந்து சக்திய பத்தி தப்பா பேசியிருக்காரு. ஸோ எப்பயும் போல அந்த டாக்டர் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டான் போல இருக்கு. எத்தன தடவ வந்து செருப்படி வாங்குனாலுமே மறுபடியும் வந்து அந்த ஆள் சொன்னதையே தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி தான் இப்பயுமே வந்து கயல் கிட்ட எப்படிலாம் வந்து பேசி பிஹேவ் பண்ணி கேவலமா நடந்துக்கிட்டாரோ, சக்தி கிட்டயுமே அதே மாரி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே நம்ம கோவப்பட்ட நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, அந்த ஆள வந்து கொஞ்சம் கூட சும்மா விடாம ஹாஸ்பிட்டல்ல எல்லார் முன்னாடியுமே வந்து கன்னத்துல அப்படியே அடிச்சிருப்பாங்க. ஸோ அத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, கௌதம் பயங்கரமா வந்து கோவப்படுறாரு. "என்னையே வந்து நீ அடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசும்போது, "உன்னை இப்படிலாம் அடிச்சா பத்தாது" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல இருக்கிற செருப்ப கழட்டி வந்து அடிச்சிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல எல்லார் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, கௌதம இப்படி செருப்பால அடிச்சதுனால, அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இந்த பொண்ணு தானே வந்து சோஷியல் மீடியால வந்து வைரல் ஆகிட்டே இருக்கா. அதுவும் இந்த டாக்டர் கூட வச்சு தானே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டாக்டர் கூட தொடர்பு இருக்கிறதுனால புருஷனையே கொன்னுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க என்னடா அப்படின்னா, இந்த பொண்ணு இவன வந்து செருப்பால அடிச்சுக்கிட்டு இருக்காளே! என்னவா இருக்கும்? அப்ப அதுல மீடியால சொல்றதெல்லாம் பொய்யா? அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்காளுக்கு ஒண்ணொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கௌதமுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து தலைக்கு ஏறுது. இந்த மாரி வந்து கயல் வந்து தன்னை வந்து செருப்பால அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, "ஹே கயல், ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னையவே நீ செருப்பால வந்து அடிச்சுட்டல்ல? இருடி உனக்கு நான் வந்து நரகத்த விட கொடுமையான ஒரு விஷயத்த வந்து காட்டுறேன்டி" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஹேய் இத்தோட உன்னோட பொறுக்கித்தனத்த நீ வந்து நிறுத்திக்கோ. அப்படி மட்டும் நிறுத்தல அப்படின்னா, அதுக்கப்புறம் நீ நரகத்துக்கு தான்டா வந்து போவ. இன்னும் நீ எத்தன பொண்ணுங்க வாழ்க்கையிலடா இப்படியெல்லாம் வந்து ஏமாத்தப் போற? உனக்கெல்லாம் வெட்கமே இல்லையாடா?" அப்படிங்கிற மாரி பயங்கரமா வந்து கேள்வி கேட்குறாங்க. ஒரு பொண்ணு நிம்மதியா வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுக்கு கூட நீ வந்து விட மாட்டேங்கிற. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தனா இருந்துகிட்டு, என் மேல நீ பழிய போட்டு சோஷியல் மீடியால ஃபுல்லா என்ன வந்து கெட்ட பேர் வாங்க வச்சிருக்கியா? இங்க பாரு, இதுதான் உனக்கு வந்து லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட இப்படி வந்து ஒரு கேவலமான பிஹேவியர நீ பண்ண அப்படின்னா, அதுக்கப்புறம் உன்னோட முடிவே ரொம்ப கொடூரமா இருக்கும்டா. இது மட்டும் கிடையாது. எந்த சோஷியல் மீடியால என்ன நீ வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினியோ, அதே மீடியாவ வச்சு உன்னோட இமேஜ், உன்னோட டாக்டர் போஸ்ட் அது மட்டும் இல்லாம, இவ்ளோ நாள் வரைக்கும் நீ வந்து என்னென்ன பண்ணியிருக்க, எத்தன பொண்ணுங்கள ஏமாத்தியிருக்க, யார்கிட்ட எப்படி பேசியிருக்க, அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து வெளிச்சம் போட்டு காட்டி, உன்ன ஜெயிலுக்கு தள்ளி, இவ்ளோ கேவலமான ஒருத்தன வந்து இந்த உலகத்திலே வாழவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே சொல்ல வைக்கிறேன். அப்படி சொல்ல வைக்கல, என் பேரு கயலே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, மாஸா வந்து பேசுறாங்க. ஸோ, இதனால கௌதமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும், வெளியில வந்து கயல் மேல வந்து பயங்கரமான கோவம் வந்து வருது. என்னையவே எல்லார் முன்னாடியும் இவ செருப்பால அடிச்சுட்டாளே! இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வில்லன் மாரி வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வெளியில வந்தவுனே வந்து நம்ம கயல் சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னால தான் உனக்கு வந்து இந்த நிலைமை ஆயிருச்சு சக்தி. ஸோ தயவு செஞ்சு என்ன வந்து மன்னிச்சுரு. நான் தான் சொன்னேன்ல இந்த பொறம்போக்கு எப்பேர்ப்பட்ட ஒரு கேவலமான அயோக்கிய ராஸ்கல்னு. நான் இங்க வேலை பார்க்கும்போதும் என்கிட்டயும் இப்படி தான் நடந்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் இவன் தொல்ல தாங்க முடியாம நான் வந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ சொன்னது சரிதான் கையல். நீ சொன்னப்போ கூட நான் இவ்ளோ பெருசா இவன் வந்து பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இவ்ளோ கேவலமா, கீழ்த்தனமா வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசுறான் அப்படின்னா, இந்த மாரி ஆளெல்லாம் நம்ம இன்னும் தண்டிக்காம வச்சிருக்கோம் பாத்தியா? அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு. நீ அவன்கிட்ட சொன்னது சரிதான். இன்னைக்கு வந்து அவன் இந்த போஸ்டிங்ல உட்காந்துக்கிட்டு, உன்ன வந்து இவ்ளோ தூரம் கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி வச்சுட்டு, அவன் பாட்டுக்கு ஹாயா இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம இங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி, நம்ம மேல இருக்கிற அந்த களங்கத்த துடைக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா வந்து செஞ்சு முடிச்சே ஆகணும். நீ என்ன சொன்னியோ அத நம்ம நிச்சயமா செய்யணும் கையல் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனோனே, சக்தியும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கயல் வந்தோனே, "என்ன கயல் நீயும் சக்தியும் எங்க போயிருந்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, ஸோ கயல் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒண்ணு விடாம வீட்ல இருக்கிற அத்தன பேர்கிட்டயுமே வந்து சொல்றாங்க. அண்ட் மூர்த்தி, அன்பு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க. ஆ தனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காமாட்சி எல்லாருமே, "அவன்லாம் ஒரு டாக்டரா? அவன்லாம் ஒரு மனுஷனா? ஏன் இப்படியெல்லாம் வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மறுபடியும் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. "இங்க பாரு அன்பு, மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன், நீ கோவப்படுறதுனால இங்க எதுவுமே வந்து நடக்க போறதில்ல. அவனுக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல என்ன குடுக்கணுமோ, அத நான் வந்து குடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம, அவன் அந்த பொறுப்புல, அந்த பதவியில இருந்துகிட்டு தானே எல்லாரையுமே இப்படியெல்லாம் கேவலமா பேசி, அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட்டு அந்த பதவியிலேருந்து அவன இறக்கி, அவன் எப்பேர்ப்பட்ட கேவலமான ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கு முன்னாடியும் நம்ம வந்து காட்டணும். அப்படி காட்டுனா மட்டும் தான் வந்து அவனோட சுயரூபம் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம போயிட்டு அவன அடிக்கிறதுனாலயோ, அவன புடிச்சு ஜெயில்ல போடுறதுனாலயோலாம் எதுவுமே நடக்க போறதில்ல. நம்மள தான் மறுபடியும் எல்லாருமே தப்பா பேசுவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு வந்து நல்லது. எதுவா இருந்தாலும் சரி, நானும் சக்தியும் பார்த்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாரி கயல் வந்து சொல்லிடுறாங்க.
என்னக்கா நீ இப்ப கூட வந்து இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த ராஸ்கல் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேவலமான பேச்செல்லாம் வந்து உங்ககிட்ட பேசியிருக்கான். அப்படி பேசியுமே நீங்க வந்து இப்ப கூட பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேணா சொல்லுங்க. அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி முதல்ல உள்ள தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லும்போது, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அவனால என்ன வெளியில வர முடியாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? நீ வந்து கொஞ்சம் பிராக்டிகலா யோசி அன்பு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, எழிலோட அம்மா தான் அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. எனக்கும் அவனுக்கும் இந்த மாரி தேவையில்லாம தப்பான தொடர்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லாமே வந்து என் அத்தைக்கு தெரியாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? அவங்களுக்கு தெரிஞ்சு தான் ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இவன் மேல போயிட்டு இப்ப நம்ம அரெஸ்ட் பண்ணியோ, கம்ப்ளைண்ட் பண்ணியோ உள்ள தூக்கி போட்டா, கண்டிப்பா வந்து என் மாமியார் சும்மா இருக்க மாட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய கிளப்பி, தேவையில்லாம ஏதாவது ஒரு வீடியோ அவங்க பேசி சோஷியல் மீடியால போடுவாங்க. அதனால நமக்கு இன்னும் அதிகமான பிரச்சனை தான் ஆகும். அந்த பிரச்சனை எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியா இருக்கோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து நம்மளோட செயல்ல வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கயல் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதனால ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா அமைதியாயிருது. இருந்தாலுமே வந்து மூர்த்திக்கும் சரி, அன்புக்கும் சரி, அந்த ஆள வந்து சும்மா விடக்கூடாது. எப்பேர்ப்பட்ட கேவலமான ஒரு ஆளா இருக்கா அப்படிங்கிற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கௌதம் டாக்டர வந்து செருப்பால வந்து அடிச்சதுனால, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாருமே அத தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த பொண்ணு தானே வந்து இந்த டாக்டர வந்து செருப்பால அடிச்சா. எதுக்கு வந்து இவர செருப்பால அடிக்கணும்? அப்படி என்ன இவர் வந்து பேசிட்டாரு? இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு செருப்பால அடி வாங்கிட்டு நிக்கிறானே! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்கலாம் இந்த மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவருக்கு வந்து கோவம் வந்து தலைக்கு ஏறுது. கயல் என் ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னையவே எல்லார் முன்னாடியும் செருப்பால அடிச்சு, இப்போ என்ன பத்தி எல்லாருமே இப்படி கேவலமா பேசுற மாரி பண்ணிட்டல்ல. உனக்கெல்லாம் இந்த தண்டனை நான் குடுத்தது அவ்வளோ ஈஸியா வந்து போயிறாதுடி. இதுக்கும் மேல உன்ன வந்து அணு அணுவா துடிக்க வச்சு உன்ன வந்து கொல்லணும்டி. அதான்டி என்னோட வேலையே அப்படிங்கிற மாரி வந்து பயங்கரமான பிளான்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் இவர பார்த்தீங்கன்னா, அடிச்ச விஷயம் வந்து சிவசங்கரிக்கு வந்து தெரிஞ்சிருது. தீபிகா, சிவசங்கரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த கேள்விப்பட்டுட்டு, "என்ன சொல்ற தீபிகா? நீ சொல்றது உண்மையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா ஆன்ட்டி. இங்க கயல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எதுக்காக போயிருக்கான்னு தெரியல. ஆனா வந்து அந்த கௌதம் டாக்டர பார்த்தீங்கன்னா, செருப்பாலேயே வந்து அடிச்சிருக்கா. இப்ப அந்த விஷயம் தான் வந்து ரொம்பவே பெருசா ஃபிளாஷ் நியூஸ் மாரி பரவிக்கிட்டு இருக்கு. நீங்க வேணா பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த வந்து காமிக்கிறாங்க. எதுக்காக இவன் போயிட்டு இவன போயிட்டு செருப்பால அடிக்கணும்? ஒருவேளை இவளுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சா? என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தெரியறதுக்கு சான்ஸே இல்ல ஆன்ட்டி. நம்ம வந்து நம்ம விஷயத்துல வந்து கரெக்ட்டா இருப்போம். அவ என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். அது அவங்க பிரச்சனை. அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா தீபிகா, நீ சொல்றதும் வந்து சரிதான். நம்மளோட வேலை எழில் வந்து கண்ணு முழிச்ச உடனே நீங்க 2 பேரும் ஃபாரினுக்கு போறது மட்டும் தான். அதுக்கான வேலைய மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த கயல நம்ம கண்டிப்பா வந்து எழில் பக்கம் நெருங்கவே விடக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் பிளானிங்லேயே தான் போய்க்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.